ஆளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. 5/7/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 20/7/2024 பௌர்ணமி வருகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். ஆட்சி வீடு மூலத்திரைக்கோண வீடு. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை வாரி வழங்கப் போகிறது? அதில் பாருங்கள், சனி ராசியில் இருக்கிறது 7.5 7.5 போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவர் வக்ரம் பெறுவதால் முன்வீட்டு பலனை தருவார். இப்போது உங்களை பொறுத்தவரையில் செலவினங்கள் ஏற்படும். மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். குடும்பத்தில் உள்ள நண்பர்களுக்கு உங்களுக்கோ மருத்துவ செலவு இல்லை வீண் செலவு தண்ட செலவு அப்படின்னு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? 2ல் ராகு இருக்கார். அவரு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார். குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் இப்போ குரு பார்வை சாதகமான ஒரு நிலை. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், சிறப்பு. அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நன்மையை செய்வார் அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை பண்ணுவார், விரிவாக்கம் பண்ணுவார். விரிவாக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னாக்கா, குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று திருமணமாகும், இல்லை குழந்தை பாக்கியம் கிடைச்சி ஏற்பட்டு குழந்தை கைக்கு கிடைக்கும், ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பண வரவு அதிகரிக்கும். எவ்வளோ பிரச்சனை எது இருந்தாலும் பண வரவு இருக்கியா, ஒன்றும் குறை இல்லையா, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, வருமானம் இருக்குது, ஏதோ ஒரு ரொட்டேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் 2ல் ராகு இருந்தால் குடும்பத்தில் அநியாயத்துக்கு சண்டை வரும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், பொறுத்து போகணும், பொறுமை காக்க வேண்டும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது. கொடுத்தா யார் வேணாலும் வாங்கிப்பாங்க, திருப்பி கேட்கும்போது தான் சண்டை வரும், பிரச்சனையும் உருவாகும். அதனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள், உதாரணமாக ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரே ஒரு சொல்லால் உங்கள் டோட்டல் அட்மாஸ்பியரே கெட்டு போயிடும். மதிப்பு மரியாதை போயிடும். அதனால் ரொம்ப ஒரு பேசணுன்னா எச்சரிக்கையாக பேசுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், காரகோ பாவனாசி. இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சனி வேற பார்க்குறார். எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் எடுக்கும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தைரிய குறைவு ஏற்படும்.
என்னப்பா அது அப்படின்ற மாதிரி தைரியமாக போல்டாக செயல்பட மாட்டீங்க. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். பட் நாளில் குரு இருக்கிறது சிறப்பு. செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. நாளில் குரு இருப்பது தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நீங்கள் வேறு எதாவது புதுசாக கோர்ஸ் சேர்த்து விடணும்னா எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விடுங்க. உங்கள் சக்திக்கு மீறி உங்கள் பிள்ளைகளை நல்லா வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே 4 வீலர் கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு பெயிண்ட் பண்ணலாம், வீடு அலங்காரம் பண்ணலாம், ஃப்ளாட் கட்டலாம். இப்படி ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் பிஸியாகிடுவீங்க. மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் 7ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே கருத்து மோதல், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, எங்கே போனாலும் அதாவது சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கே போனாலும் வெறுப்புணர்ச்சியாக இருக்கும். யார் பார்த்தாலும் உங்களை வேண்டாம் வெறுப்பாக பார்ப்பாங்க, முகத்தை பார்த்தோன்னே திருப்பிப்பாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இது மௌனமாக இருக்க வேண்டிய நேரம். அதிகமாக இப்போ பூசிக்கக்கூடாது. கொஞ்சம் இப்போ ரெடிமேடாக புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் ஓரளவுக்கு அணுகி நீங்கள் உங்கள் காரியத்தை இது பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ் பெற முடியும். நீங்களும் டென்ஷன் ஆகிட்டீங்க, கோபம் ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை தான். 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். ஒரு சிலர் லாட்ரி டிக்கெட்டு, ரேஸு இது மாதிரி இறங்கி அதில் கொஞ்சம் சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் எல்லாம் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் மேம்பாடு அடையும், எழுந்து நடமாட துவங்குவார்கள். அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இது மாபெரும் சிறப்பு. இந்த கும்பராசி அன்பர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க, இல்லை தொழில் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. எதை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமா அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ். என்ன வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேரக்கூடிய நிலை ஏற்படும். இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எந்த தொழில் பண்ணுறோமோ அதில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா அதில் தொழிலில் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும், சம்பாத்தியம் வரும், சந்தோஷம் ரெட்டிப்பாக இருக்கும். இன்னும் பிரான்ச்சை நல்லா ஒரு கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை அதே பிரான்ச்சை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய இன்னும் அகலமாக இன்னும் நிறைய கமாடிட்டி வாங்கி போட்டு விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை. வேலையில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகம் இருக்கிறவங்க, அதில் குறிப்பாக செவ்வாய் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான காலம். ப்ரமோஷன் மூலமாக ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, மேலதிகாரி சக ஊழியர்கள் டார்ச்சரில் வேலை பார்த்த உங்களுக்கு இனி அதெல்லாம் இல்லை, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையில் இன்வால்மெண்ட்டாக இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இப்போ வருமானம் வருதுன்னா செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், செலவினங்கள் ஏற்படும். குரு பார்க்க சுப செலவுகள் தோன்றும். அசுப செலவுக்கு வேலை கம்மி தான், சுப செலவு தான் நிறைய நடக்கும். சுப செலவுலாம் இன்னும் கடை வாங்கி கூட செலவு பண்ணலாமே, தப்பு கிடையாது, சந்தோஷமாக செலவு பண்ணலாமே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பராசிக்கு 12, 13, 14 சந்திராஷ்டம நாள் வருது. இந்த சந்திராஷ்டம நாள் வரும்பொழுது இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க.
சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். ஏன்னு சொன்னால் வண்டியில் பாதியில் நின்று போச்சுன்னா அதை அப்புறம் ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும். அப்புறம் வேலைக்கு போகிறத விட சும்மா இருக்கலாம், லேட் ஆகிடும் 2 ஹவர் 3 ஹவர். அதை விட வாடகை வண்டியில் போனீங்கன்னா அது ரிப்பேர்னால் இன்னொரு வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா கூட இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம் தேடிட்டு வருவாங்க, பிரச்சனை தேடிட்டு வரும், நம்ம சூதனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. பிரச்சனை பாதி உங்களாலே குறைஞ்சிடும். நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அவங்க சொங்கினா நீங்கள் ஒங்கின்னு சொல்லிட்டீங்கன்னா 2 சண்டையாகி பிரச்சனையாகி அப்புறம் அசிங்கம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நிலை வரும். அதனால் சந்திராஷ்டமம்னு சொன்னாலே கொஞ்சம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த ஜூலை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல சூப்பரான மாதம்தான், இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும்.